இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். ஆண்டவரை ஆராதிப்பது நம்முடைய ஜெபம். இன்றைக்கி நம்ம ஜெபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜெபத்தில் முக்கியமான பகுதி நம்ம எல்லாவற்றையும் ஜெபத்தில் நம்ம செய்கிற அனைத்து காரியத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ஆராதனை. ஆண்டவரை ஆராதிப்பது. நான் ஜெபத்தை பற்றி நம்ம பேசும்போது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு ஜெபம் இத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. வேதாகமத்தில் ஜெபத்திற்கு இத்தனை ஜெபங்கள் இருக்கிறது, இத்தனை ஜெபங்களுக்கு இவ்வளோ பதில் கிடைத்திருக்கிறது இப்படின்னு இந்த தியரி ஆஃப் ப்ரேயர் நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மனசுலேயும் அது மிக ஆசையை உருவாக்கும். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக வரும்போது எத்தனையோ வகையான காரியங்கள் இந்த ஜெபத்தை நம்ம ஒழுங்காக செய்ய முடியாமல் நம்ம எவ்வளோ ஆசைப்படுறோமோ, எவ்வளோ அதை பற்றி கேள்விப்படுறோமோ, அதை போல ஜெபத்தை செய்ய முடியாமல் பலவிதமான ஒரு தவிப்பு நமக்கு இருக்குது. தடைன்னு கூட சொல்ல முடியாது, தவிப்பு இருக்குது. இதில் என்னென்னா, ஜெபத்தை பற்றி நல்லா அருமையாக பேசிடலாம். ஜெபத்தை பற்றி அநேக காரியங்களை நம்ம தியானம் செய்யலாம். இது பிரசங்கம் பண்ணுறவங்களுக்குனாலும் சரி, பிரசங்கத்தை கேட்குறவங்கனாலும் சரி, ஊழியத்தில் இருக்கிறவங்கனாலும் சரி, ஊழியத்தில் இருந்து நான் ஊழியத்துக்கு வர வேணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஜெபம் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக அமைகிறது. நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். இந்த ஜெபம் நான் ஜெபிக்கணும் அப்படின்ட்டு நம்ம என்றைக்குமே பெரிய பெரிய தீர்மானங்களை எடுக்கிறோம். உண்மையாகவே நம்முடைய மனசில் இருந்து தான் எடுப்போம். ஏதோ ஒரு வெளிப்பிரகாரமாக நம்மளை காட்டிக்கொள்ளுவதுக்காக இல்லை, ஆனால் ஜெபிக்கணும்னு உண்மையான மனதோடு தீர்மானம் எடுப்போம். ஆனால் இதில் பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. நமக்கு ஏன் இது இப்படி இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது என்பது நமக்கு அநேக நாட்களில், அநேக தருணங்களில் நமக்கு புரியாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம கேட்கும்போது, எனக்குனாலும் சரி, கேட்குற உங்களுக்குனாலும் சரி, ஜெபம் நம்ம வாழ்க்கையில் மிக 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 இன்றியமையாத ஒன்று. நான் தேவனுடைய பிள்ளைனா நம்ம தேவனோடு பேசுவது மிக மிக அவசியம். இப்போ உறவுன்னு நம்ம எடுத்துக்கொண்டாலே கம்யூனிகேஷன் தான் இல்லையா? ஒரு உறவு, அது தகப்பனுக்கும் மகளுக்கும் இருக்கிற உறவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இருக்கிற உறவு, இல்லை ஒரு பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற உறவு, சகோதரருக்கு இருக்கிற உறவு, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட நமக்கு இருக்கிற உறவு, ஃப்ரெண்ட்ஸோட, இல்லை கோவொர்க்கர்ஸோட, சொசைட்டியோட, எங்கே நீங்கள் உறவு இருந்தாலும், நான் அவங்க கூட பேசுகிறதே இல்லைங்க, ஆனால் எனக்கு நல்ல உறவு இருக்குன்ட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது இல்லையா? நம்மளுடைய உறவுக்கு அடிப்படையாய் அமைவது அவர்களிடத்தில் உறவாடுவது. உறவாடும்போது தான் உறவு நமக்கு சரியாக இருக்குது. அதே மாதிரி தான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவில் நாம் பேசுவதும், தேவன் பேசுவதை நாம் கேட்பதும், இது நமக்கு தெரியும். இதுதான் ஜெபம், கம்யூனிகேஷன்னு சொல்கிறோம். ப்ரேயர், ஜெபம்னு சொல்லும்போது தேவன் சொல்கிறதையும் நம்ம கேட்கணும், நாம் சொல்லுவதையும் தேவன் கேட்குறாருன்ற நிச்சயம் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கணும். இப்படிப்பட்ட இந்த 2 வே கம்யூனிகேஷன்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் நமக்கு என்னவாகுது, ஜெபமாகிறது. ஸோ ஜெபம்னு சொல்லும்போது அதனுடைய ஆழ்ந்த அடித்தளத்தில் நம்ம பார்க்குறது உறவு சரியாக இருந்தால் நம்ம பேச்சு சரியாக இருக்கும். நம்ம உறவு சரியில்லைன்னா பேச்சு சரியாக இருக்காது. இது 2 வகையிலையும் பார்க்கலாம். அது மனுஷருக்கு அப்படி சொல்கிறோம். ஆண்டவரோட உறவு நல்லா இருக்கும், ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அவர்கிட்ட நம்ம பேசுகிறது குறையுது. இது 2 வகையிலையும் நம்ம இதை பார்க்கணும். நம்ம பேசலைனாலும் உறவு போயிடும்.
உறவு நல்லா இல்லைன்னாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அதனால் இந்த ஜெபம்னு சொல்லுவதோட சில காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதில் என்ன செய்யணும்னா நமக்குள்ளே இன்டராக்ஷன் இருக்கணும். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். இது உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிடணும், நானும் அப்ளை பண்ணி பார்க்கணும். இதில் என்ன கஷ்டங்கள்லாம் நமக்கு இருக்குது, இந்த ஜெபத்தை நம்ம எப்படி சரியாக செய்ய ஆரம்பிக்கிறது, இதை குறித்து தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரேயர், இல்லாட்டி த பேசிக்ஸ் ஆஃப் ப்ரேயர். ஜெபம் என்பதின் அடித்தளம். ஜெபம்னா என்ன ப்ரேயர்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். 3 வார்த்தை இருக்குது. ப்ரே வேர்பா வந்துடுது, ப்ரேயர் அது ஜெபிக்கிற அந்த நாம் சொல்லுகிற தேவனோடு, உன்னத தேவனோடு பேசுகிற அந்த பேச்சு, இல்லைன்னா தேவன் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாமே ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் ப்ரேயர்ன்றோம், தமிழில் ஜெபம் 3 வார்த்தை எழுத்தில் சொல்லிடுறோம், ஆங்கிலத்தில் ஒரு 6 எழுத்தில் சொல்லிடுறோம். ஆனால் இதனுடைய மூல அர்த்தம் என்ன? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரேயரை பார்த்துட்டு திஸ் இஸ் தியரி சைடு. நிறையா தியரி நம்ம கேட்டிருப்போம், ஆனால் தியரியும் நமக்கு முக்கியம்தான். தியரியை விளங்கிக்கிட்டோன்னா தான் ஜெபம்னா என்ன என்பதை விளங்கிக்கிட்டோன்னா தான் ஜெபிப்பதை நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியும். இப்போது ஒரு குக்கரி புக்கு வாங்குகிறோம், அந்த புக்கு நிறைய படிக்கலாம். நம்ம எல்லா ருசியான பதார்த்தங்களை எப்படி செய்வதுன்னு எல்லாவற்றையும் படிக்கலாம். ஆனால் அதை செய்யும்போது தான் அது முழுமை பெறுகிறது. புக்காக என்ன செய்யலாம், வாங்கி நம்ம ஷெல்ஃபில் வச்சிடலாம், இல்லைன்னா அதை எடுத்து படிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது. இன்னும் என்ன செய்யலான்னா அதில் இருக்கிறத அப்படியே செஞ்சு பார்க்கறது. முதல் தடவை செய்யும்போது நமக்கு சரியாக வரதில்லை இல்லையா, 2வது தடவை செய்கிறோம், 3வது தடவை செய்கிறோம். இப்படியே நம்மளுக்கு அந்த குக்கிங்கில் நம்ம பழக சமையல் நமக்கு அது நம்முடைய இயற்கையாக நம்மோட இணைந்து போகுது இல்லையா. ஒரு சின்ன காரியம் செய்கிறது கூட மற்றவங்க எவ்வளோ கடினப்படுவாங்க, ஆனால் நமக்கு அந்த குக்கிங்கில் அந்த பர்டிகுலர் ரெசிபியை நம்ம செஞ்சுருந்தோன்னா எளிதாகிடுது. ஜெபமும் அதே மாதிரி தான். நம்ம ஜெபம்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட நம்முடைய கண்ட்ரோலில் இருக்குது. நாம் அந்த ஜெபத்தை என்ன செய்யணும், அதை செய்வதற்கு நம்மக்கிட்ட ஒரு எஃபர்ட் இருக்கணும், ஒரு முயற்சி போடணும். ஏதோ அது தானாக வந்துரும்ன்ட்டு நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி நினைக்கும்போது தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஜெபத்தின் ஆவியை கொடுங்கன்னு கேட்குறோம். கட்டாயம் ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் நம்முடைய பக்கத்தில் இருந்தோ நம்ம எஃபர்ட் போட வேண்டி இருக்குது. அப்போது இந்த ப்ராக்டிக்கல் சைடுக்கு இன்னும் ஆழமாக போகிறதுக்கு முன்னால் ஜெபம்னா என்ன, இந்த 6 எழுத்தை நம்ம பார்க்கும்போது இது ஒரு லத்தீன் மொழியிலேருந்து வந்திருக்குது. இதுக்கு லத்தீனில் இது ஒரு வேர்பாக சொல்லப்பட்டிருக்குது. ஜெபம் என்பது ஒரு வேர்ப், ஒரு செயல், ஒரு வினை சொல்கிறோம்ல, செயலாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை பிரகாரி, PRECARI. இந்த வார்த்தை தான் இதோடைய லாட்டின் ரூட் பதம். இந்த இதில் இருந்து தான் ஆங்கிலத்தில் அது எடுக்கப்பட்டிருக்கிறது ப்ரேயர் என்று. இதுக்கு அர்த்தம் என்னன்னா நமக்கு அநேகருக்கு தெரியும். ஆனால் இந்த அர்த்தம், இது டைரெக்டாக இந்த லாட்டின் வேர்டோட அர்த்தம் டு ஆஸ்க் ஆர் டு பெக் ஆர் டு என்ட்ரீட். இந்த பெக்குன்ற வார்த்தை கேட்க நமக்கு கடினமாக இருக்குது. ஆஸ்க் நமக்கு தெரியும். என்ட்ரீட்டுன்னு சொல்கிறது ஏர்னஸ்ட் ஆஸ்கிங். ஆஸ்க்கும் அதுதான், என்ட்ரீட்டுன்றதும் ஒன்று தான். ஏர்னஸ்ட் ஆஸ்கிங். இப்போ ஏர்னஸ்ட் ஆஸ்கிங்னு வரனால நம்ம மனசில் வச்சுக்கணும், நம்ம வாயளவில் செய்கிறது ஜெபம் இல்லை, நம்ம இருதயத்திலிருந்து வர்றது தான் ஜெபம். அப்போது வாயளவில் நம்ம செய்யறது ஜெபம் இல்லை, நம்ம இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அது வரணும். அது வரும்போது நாம் என்ன செய்ய முடியல, ஒரு ஆளை பார்க்க முடியல. ஆண்டவர் எப்படி இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். நமக்கு தெரியும், ஆவியோடும் உண்மையோடும் நம்ம ஜெபிக்கணும். நம்ம படிக்கிறோம், யோவானில் 4:24 படிக்கிறோம் இல்லையா, ஆவியோடும் உண்மையோடும் நான் ஜெபிக்கணும்னு. அப்போ என்னுடைய ஆவி
முதலாவது எப்படி இருக்கணும்? உயிர் பெற்றதாக இருக்கணும். நம்ம எல்லாருடைய ஆவியும் என்று இயேசு கிறிஸ்துவை நமக்கு தலைவராக, நம்முடைய இரட்சகராக, நம்முடைய தகப்பனாக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்முடைய ஆவி என்ன செய்யுது? உயிர் பெற்று விடுது. இந்த உயிர் பெற்ற ஆவி ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. ஒன்று உயிர் பெற்ற ஆவி ஜெபிக்காமல் இருக்க முடியாது, இல்லை ஜெபிக்காமல் இருந்தோன்னா உயிர் பெற்ற ஆவி என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சரீரம் பலவீனம் அடைகிறதோ அதுபோல் ஆவிக்குரிய மனிதன் பலவீனம் அடைந்துட்டே போவான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்கிற பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னா, அவரை பார்க்க முடியல. அவர் பேசுகிறத மனுஷன் பேசுகிற மாதிரி ஈஸியாக கேட்க முடியல. அதனால நமக்கு ஜெபத்தில் நம்மளை அறியாமையே ஒரு சோர்வு வந்துடுது. ப்ராக்டிக்கலாக ஜெபத்தை கொண்டு வர முடியல. அதனால் சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது டு ஆஸ்க்குன்னு பார்த்தோம். அதோட ஏர்னஸ்ட் ஆஸ்கிங்னும் பார்த்தோம். இந்த பெக்குன்றது கெஞ்சுறது, ஆண்டவரிடத்தில் பிச்சை கேட்பது, அது நமக்கு இந்த ஜெபத்துக்கு பொருந்தாது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இது மனுஷர்கிட்ட பேசுகிறதுல வேணால் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னை நோக்கி கூப்பிடுன்னு தான் சொல்கிறாரு. எனக்கு கட்டளை கொடுன்னு கூட சில இடத்துல சொல்கிறாரு. உனக்கு நான் ஆண்டவர் கட்டாயமாக உனக்கிட்ட நான் பதில் கொடுப்பேன், நான் பேசுவேன். கால் அண்ட் மே இல்லையா? எரேமியா 33:3 இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச வசனம். கால் அண்ட் மே, நான் என்னை நோக்கி கூப்பிடு, நான் பதில் கொடுப்பேன். அதனால் இந்த டு பெக்குன்றத நம்ம இங்கேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஜெபம் என்று சொல்லும்போது ஏர்னஸ்ட் ஆஸ்கிங் டு ரிட்ரீட், அதுதான் நம்ம செய்கிறோம். இப்போ வேதாகமத்தில் போய் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் ஜெபங்கள் இருக்குது. ஆனால் அநேக ஜெபங்கள் இருக்குது. சுமார் 650 ஜெபங்கள் இருக்குதான் வேதாகமத்தில். ஏறக்குறைய பார்க்கும்போது என்கேஜேவி பைபிளில் நம்ம பார்க்கும்போது சுமார் குறைந்தது 650 650 ப்ரேயர்ஸ் ஆர் லிஸ்டட் இந்த பைபிள்னு குறிக்கப்பட்டு இருக்குது. அப்போது இதில் 450 என்னவா ரெக்கார்டட் ஆன்சர்ஸ் டு ப்ரேயர் ஜெபிச்சிருக்கிறாங்க. அதுக்கு கிடைத்த பதில் இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல நம்ம ஒன்று விளங்கிக்கணும். ஜெபத்துக்கு பதில் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறோம் இல்லையா? அப்ராக்சிமேட்லி ஏறத்தாழ 450 ஜெபத்திற்கு கிடைத்த பதில்கள்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம பதில்னா என்ன? நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு கிடைச்சதுன்னா பதில்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம போய் பார்த்தோன்னா ஜெபத்தில் 4 வகையான காரியத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று, நம்ம கேட்குறது அப்படியே கிடைச்சிருது, அதை தான் நம்ம விரும்புகிறோம் இல்லையா? ஏதோ ஒன்று கேட்குறோம், அது அப்படியே நமக்கு கிடைக்குதுன்னா 450 முறைகள் வேதாகமத்தில் அப்படிப்பட்ட ஜெபங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனால் அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அது போல் நடப்பதில்லை. ஒன்று, நம்ம கேட்கும்போது முதல் இந்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த 450 ரெக்கார்டட் ஆன்சர்ஸ் போல் அப்படியே நம்ம கேட்டது ஆன்சர் கிடைச்சி ரெக்கார்ட் ஆகியிருக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் காத்திரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலாம். இன்னும் நேரம் இருக்குது, காத்திருன்னு சொல்லலாம். ஏன்னா இது மிக மிக நமக்கு ஒரு முக்கியமான இருக்குது. அவர் ஆண்டவர் காத்திருன்னு சொல்கிறதும் ஒரு பதில் தான். இல்லை, 3வது அவர் என்ன சொல்லலாம்? இல்லை, நீ கேட்குறது உனக்கு சரின்றது உனக்கு தெரியல, உன் பிற்காலத்துக்கு இது ஆசீர்வாதமாக இருக்காது, அதனால இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலாம். இந்த 3ஐயும் தாண்டி வேறு விதமான பதிலையும் தேவன் கொடுக்கலாம். அந்த 4மே நம்ம ஜெபத்திற்கு பதில் தான். இது அநேக சமயத்தில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் நம்முடைய தேவன் நல்ல தேவன்,
அன்புள்ள தேவன். அதனால நம்ம கேட்குறத என்ன 650 450க்கு அப்படியே ஆன்சர் கிடைச்சிருக்குதுன்னா நம்ம கேட்குறதுல முக்கியமான ஒரு மெஜாரிட்டிக்கு ஆண்டவர் நம்ம கேட்குறதுக்கு கேட்குற மாதிரியே பதில் கொடுக்குறவராக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்கும்போதே நமக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லை? ஆண்டவரே எனக்கு இதுதான் நல்லதுன்னு நான் கேட்குறேன், நான் கேட்குறதுக்கு நான் கேட்குற மாதிரியே உடனேயும் நீர் பதில் கொடுப்பீர், இல்லைன்னா கால தாமதமாகி எந்த நேரத்தில் அது கொடுத்தா நல்லதோ நமக்கு, அதுபோல் நம்ம தேவன் பதில் கொடுப்பார். நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம் இல்லையா, தேவன் பதில் கொடுக்குறாருன்னா நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு எந்த வயதில் கத்தியை கையில் கொடுக்கலாம், எந்த வயதில் கத்தியை கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம பெற்றோர் அறிந்து செய்கிற மாதிரி கேட்குற காரியத்திற்கு ஒரு பதிலை அப்போவே கொடுக்கலாம், இல்லைன்னா காலம் தாழ்த்தி கொடுக்கலாம். இல்லைன்னா இது சரியில்லை, உனக்கு இது வேண்டானோ ஆண்டவர் சொல்லலாம். வேண்டான்னு சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நம்ம ரோமர் 8:28 படிக்கிறோம் இல்லை, சகலமும் நம்முடைய நன்மைக்காக தான் ஆண்டவர் சொல்லுவார். அன்னைக்கு வேண்டான்னு சொல்லும்போது அந்த நிமிஷத்தில் நமக்கு விளங்காது. இல்லை வேண்டான்னு சொல்லாமல் வேறு விதமான மாற்றி அதை நமக்கு உத்தரவு கொடுத்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு விசனமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வேறு மாதிரி பதில்னா வேண்டான்னு சொல்கிறது உங்களுக்கு விளங்கலாம். வேறு மாதிரி பதில்னா என்னான்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு பையன்தான் வேணும்னு ஜெபிச்சிட்ருக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் எனக்கு 2வது பிரசவத்தில் குழந்தை பிறக்கும் போகிறதுக்கு முன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு பொண்ணு இருந்தது, அதனால் 2வது ஒரு பையன் வேணும்னு ஜெபிச்சேன். இது தப்பு இல்லை நம்ம ஜெபிக்கிறதுல, ஆனால் ஆண்டவர் கொடுத்தது அது வேறு விதமான பதில். ஆனால் இன்றைக்கி யோசித்து பார்க்கும்போது, ஐயோ ஆண்டவரே நீர் எனக்கு இந்த பொண்ணாவே கொடுத்தீரேன்னு ஆண்டவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதனால் நமக்கு வேறு விதமான, அதுதான் வேறு விதமான பதிலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் 3வது என்னன்னா, இந்த ஜெபம் என்பது எப்போ வேதாகமத்தில் தொடங்குச்சு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குறீங்களா? முதல் ஜெபத்தை இனிஷியேட் பண்ணுறாரு யார் தெரியுமா? பேசுகிற ஜெபம்னா என்ன? ஒன்று தேவன் என்னோட பேசணும், இல்லைன்னா நான் தேவனோடு பேசணும். இந்த ஜெபத்தை இனிஷியேட் பண்ணவரே தேவன் தான் இல்லையா? தேவன் நீங்கள் ஆதியாகமத்தில் 4வது அதிகாரம் 36வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெனிசிஸ் ஆதியாகமத்தில், அதுக்கு முன்னால் அதுக்கு அப்புறம் பார்க்கலாம். 3வது அதிகாரத்தில் 8லிருந்து 13 வரைக்கும் நான் வாசிக்கல, உங்களுக்கு பாராமல் தெரிந்த பகுதி. ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சிடுறாங்க. பாவம் செய்த பிற்பாடு அவங்க ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. மாலை நேரத்தில் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் அந்த இடத்துல வராரு. அவர் நடந்து வருகிற சத்தத்தை அவர்கள் கேட்குறாங்க. அவரோட குரலில் அந்த சத்தத்தை கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் நடந்து வருகிற சத்தத்தை அவங்க காதில் கேட்பாங்கன்னா எவ்வளோ இன்டென்ஸாக அவங்களுக்கு ஆண்டவர் நடந்து வர்றது தெரிந்திருக்கும். கற்பனையில் பார்க்கும்போது ஒருவேளை இலையெல்லாம் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். அவர் நடந்து வரும்போது சத்தம் கேட்டுச்சா? இல்லை, ஆண்டவருடைய சத்தமே, தேவனுடைய சத்தமே கேட்டுதா? இவங்க எப்படி ஆண்டவரை பார்த்தாங்க? இதெல்லாம் நம்ம கற்பனையில் யோசிக்கும்போது ஆண்டவர் வராரு. இப்போ 8வது வசனத்துலேருந்து 13வது வசனம் வரைக்கும், ஆதாமே நீ எங்கே இருக்கிறன்னு கேட்குறாரு. ஆதாம் பதில் சொல்கிறாரு, பேசுகிறாரு. அப்புறம் நீ ஏன் இந்த பாவம் செஞ்ச? அது பதில் சொல்கிறாரு. ஏவாள் பதில் சொல்கிறாங்க. அதனால இது முதல் வர கான்வர்சேஷனாக பார்க்குறோம். மிக வருந்தத்தக்க ஒன்று. அதற்கு முன்னாலேயும் ஆண்டவர் அநேகம் தரம் வந்திருக்கிறார் இல்லையா? குளிர்ச்சியான வேளையில் அவர் வழக்கத்தின்படி உலாவுறது போல். அந்த நாட்களில் என்ன பேசுனாங்கன்றது ரெக்கார்ட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிப்பீங்கன்னா, ஆதாமை பேர் வைக்க சொல்கிறாரு.
நீ பேர் வையின்னு சொல்லும்போது ஆதாம் பேர் வைத்தார். ஆதாம் பேர் வைத்தாருன்னு தான் நம்ம பார்க்குறோம், ஆதாம் பேசினதை பார்க்குறோம். ஆனால் இது தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த ஒரு சம்பாஷணையாக இல்லை. அதுக்கு கொஞ்சம் முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் கிட்ட ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு இல்லையா? அது ஆண்டவர் முதலாய் பேசின ஒரு அருமையான வார்த்தைன்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஆதாம் திருப்பி எதுவும் சொன்ன மாதிரி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களையும் உனக்காக உருவாக்கி இருக்கிற இதில் நடுவில் இருக்கிற மரத்தை நீ தொடும்போது சாகவே சாவாய். இது ஆண்டவர் மனிதனோடு பேசின முதலாவது பேசினது. அதுக்கு முன்னால் மனுஷனை கிட்ட பேசினதை நம்ம பார்க்கும்போது மனுஷனை உருவாக்கும்போது பேசுகிறாரு. ஆனால் ஆதாமை உருவாக்கிய பிற்பாடு ஆதாம் எல்லாம் நல்லா இருக்குதுன்றதை சொன்ன உடனே சொல்லி கொஞ்ச நேரத்தில் ஆதாம் இடத்துல பேசுகிறாரு. அதற்கு பிற்பாடு தான் ஏவாள் உருவாகிறாங்க. இதற்கு அடுத்து ஆண்டவர் பேசுகிறத நம்ம பார்க்கும்போது அதை தான் 3வது அதிகாரம் 8-13 பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் பேசுகிறத பார்க்கும்போது 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்குறோம். இது ரெண்டுமே மிக வருந்தத்தக்க ஒரு கான்வர்சேஷனாக இருக்குது இல்லையா? அது காயின் ஆபேல் இல்லையா? அந்த காணிக்கை செலுத்தும் போது காயினை பார்த்து உன் சகோதரன் எங்கன்னு கேட்பார் இல்லையா? பேசுறது, அதுக்கு காயின் பதில் சொல்கிறது. இந்த 2 இடத்துலையும் பார்க்கும்போது இதை ஜெபம்னு நம்ம சொன்னாலும் தேவன் பேசுகிறார். தேவன் பேசுகிறதுக்கு பதிலாக ஆதாம் ஏவாள் பேசுகிறாங்க, காயின் பேசுகிறாரு. ஆனால் இந்த உரையாடல் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதாக இல்லை. ஆனால் நீங்கள் ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை திறந்து 26வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சேத்துன்னு ஒரு மகன் பிறப்பார். ஆபேலுக்கு பிற்பாடு அந்த சேத்துக்கு ஒரு குமாரன் பிறப்பார். 26வது வசனம் பைபிளை திறந்து வச்சுக்கோங்க. அவருக்கு ஏனோஸ்னு பெயரிடுறாங்க. அப்பொழுது மனிதர் யார் தொழுது கொண்டார்? ஏனோஸ் இல்லை. ஏனோஸ் பிறந்த பிற்பாடு அப்பொழுது மனிதர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள்னு பார்க்குறோம். அருமையான காரியம் இல்லையா? அப்போது எப்போ துவங்குகிறதுனா ஏனோஸின் காலத்தில் தேவனுடைய நாமத்தை தொழுது ஆராதனை, ஜெபம் என்றால் அழகான பாட்டு கேட்டோம் இல்லையா? ஆராதனை, அந்த ஆராதனையை இவங்க தொழுகை செய்ய தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. தேவனை தொழுது கொள்வது செயல்லையும் இருந்திருக்கலாம், வார்த்தைகளிலும் இருந்திருக்கலாம். இப்படி தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஜெபத்தினுடைய ஃபண்டமெண்டல். இதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம 25 வித்தியாசமான காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அவருடைய ஏர்த்லி மினிஸ்ட்ரி, இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் 33.5 வருடத்தில் 3.5 வருடம் தானே நமக்கு ரெக்கார்ட் ஆகிருக்குது. அந்த 3.5 வருடத்தில் 25 வித்தியாசமான காலகட்டத்தில் அவர் ஜெபித்ததாய் பார்க்குறோம். நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் இது இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் ப்ரேயர். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தப்போ தேவனாகவும் மனிதனாகவும் வந்த அவர் 25 முறைகள் ஜெபித்திருக்கிறாருன்றத நம்மளால் விளங்க முடியல. அவ்வளோ முறையாக அந்த ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். அவர் சிறிய சிறிய ஜெபங்களை செய்திருக்கிறார், நீண்ட ஜெபங்களையும் செய்திருக்கிறார். ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்றோ கற்றுக் கொடுத்திருக்கிறார். சின்ன ஜெபம், வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரே அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அதை எடுத்து பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தா. சின்ன ஜெபம் எவ்வளோ நேரம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கடலில் நடக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் போங்கன்னு அனுப்பிட்டு ராத்திரி நடுஜாமத்தில் தான் கடலில் நடந்து வராரு. எல்லாரையும் அனுப்பிட்டு தனிமையாய் போய் ஜெபித்ததாக பார்க்குறோம். அப்படின்னா ஆண்டவருடைய ஜெபங்கள் சிறிய ஜெபங்களாக, ஒரு
நிமிஷத்தில் இல்லைன்னா 30 செகண்ட்ஸில் முடிகிற ஜபங்களாகவும் அந்த 25 டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ன்னு சொல்கிறோம். 25 வித்தியாசமான ஜபங்கள், இது 25 வித்தியாசமான சமயங்களில் அவர் ஜெபித்தது இல்லையா? லாசருவை உயிரோடு எழுப்பும்போது பப்ளிக்காக அவர் ஜெபிக்கிறது எப்படி பார்க்குறாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு இல்லையா, நீங்கள் எல்லாம் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிவேன், அப்படியெல்லாம் சொல்லி ஜெபிக்க. அதெல்லாம் சின்ன ஜெபம், ஒரு நிமிஷம் இல்லைன்னா 1 minute 30 seconds தான் வரும். இப்படியும் ஜெபித்திருக்கிறார். எனவே நம்ம என்ன செய்யணும்? நம்ம மனசில் வைத்து கொள்ளுங்க, ஜெபம் என்று சொல்லுவது நான் தேவனோடு பேசுவது, தேவன் என்னோடு பேசுவது. தேவன் நம்மோடு பேசுவது நம்ம வேதத்தை வாசித்துட்டு இருக்கும்போதே அவர் வார்த்தையில் பேசுவார், இல்லைன்னா சில வார்த்தைகளை நமக்கு நினைவு கொண்டு வருவார். இது எல்லாமே ஜெபந்தான். அதனால் ஜெபம் எந்த வகையிலும் இருக்கலாம். இரவு முழுசும் ஜெபிக்கிற ஜெபமும் இருக்குது, இல்லைன்னா அவர் உபவாசித்து 40 நாட்கள் ஜெபித்த ஜெபமும் இருக்குது. இன்னும் ஒரே நிமிஷம் இல்லைன்னா 30 செகண்ட்ஸ் அவர் ஜெபித்த ஜெபமும் இருக்குது. இது நமக்கு உற்சாகத்தை தரும். இந்த ஒவ்வொரு முறையும் தேவன் ஜெபிக்கும்போது வித்தியாசமான பாஸ்டர்ஸில் ஜெபிக்கிறாரு. ஸோ அந்த நம்ம ஜெபிக்கிற பாஸ்டர்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியமாக. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல உட்காந்து ஜெபித்தா நம்ம மனசு எங்கேயோ போயிடுது இல்லையா? இல்லை முட்டி போட்டு ஜெபிக்கும் போதும் வாய் அசைது மனசு எங்கேயோ போயிடுது. அதனால் நம்ம ஜெபிக்கிற பாஸ்டர் நமக்குன்னு ஒரு தனி இடம், அது ஒரு பார்க்காக இருக்கலாம், இல்லை நம்ம அமைதலான சூழ்நிலையில் நடக்கிறோம் பாருங்கள், அந்த நடக்கிற நேரமாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது அமைதலாக யாரும் இல்லாத சமயத்தில் பாடல்களை பாடி அவரை துதிக்கிற துதி, அந்நிய பாஷையில் பேசுறது, இப்படி பல தரப்பட்ட வகையில் இருக்கலாம். இது எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நம்ம ஆழமாக பார்ப்போம். ஆனால் இது எல்லாமே ஜபந்தான். அப்போது பால் அடுத்தது பரிசுத்தவானாகிய பவுல் வேதாகமத்தில் ஜெபத்தை பல வார்த்தைகளை கொண்டு சொல்கிறாரு. பரிசுத்தவானாகிய பவுல் ஜெபத்தை பற்றி 41 முறை அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாருன்னு வேதாகம அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ப்ரேயர்னு சொல்கிறாரு, ப்ரேயர்ஸ்ன்னு சொல்கிறாரு, ரிப்போர்ட்ஸுன்னு சொல்கிறாரு, ரிக்வெஸ்ட், ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு, எக்ஸார்டேஷன்ஸ் டு ப்ரேயர். இது எல்லா வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். சுமாராக நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வார்த்தைகளையாவது அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் 41 முறை அவர் பயன்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு ஜெபம் என்று சொல்லுவது வாழ்க்கையில் மிக 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 ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது நமக்கு நேரம் இல்லாதனால உங்களுக்கு நான் வசனங்க சொல்கிறேன், நீங்கள் வாசித்து பாருங்கள். எந்த பொசிஷனில் எந்த நிலையில் நம்ம ஜெபித்தாலும் ஜெபம்தான். ஆனால் வேதாகமத்தில் ஒரு 5 காரியங்கள் தான் சொல்லியிருக்குது. சிட்டிங் அண்ட் ப்ரேயிங், உட்கார்ந்து ஜெபிப்பது, 2 சாமுவேல் 7:18. அடுத்தது ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரேயிங், நின்று ஜெபித்தது, மார்க்கு 11:25. இந்த முட்டி போட்டு ஜெபிப்பது, நீலிங் அண்ட் ப்ரேயர், இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. இது கிரானிக்கல்ஸில் 6:13 இருக்குது. தானியேல் 6:10 அவர் முட்டி போட்டு ஜெபித்ததற்கு, 22 லூக்கா 22:41 முட்டி போட்டு ஜெபிச்ச ஜெபம், அப்போஸ்தலர் 7:60, அப்போஸ்தலர் 9:40, அப்போஸ்தலர் 20:36, 21:5. இதெல்லாமே அப்போஸ்தலர் தான். அப்போஸ்தலரில் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், 7:60, 9:40, 20:36, 21:5. எபேசியர் 3:14. இது எல்லாமே எபேசியர் 3:14.
எப்படி ஜெபிக்கிறது? முட்டி போட்டு. அநேகர் முட்டி போட்டு ஜெபிக்கிறாங்க இல்லையா? அநேக பரிசுத்தவான்கள் அவங்க முட்டி போட்டு ஜெபித்ததை நம்ம பார்க்குறோம். அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். என்னன்னா, நம்ம முட்டி போடும்போது அந்த பொசிஷன், சிட்டிங் ஸ்டாண்டிங் ரெண்டுமே நம்ம மனசை வேறு இடத்துக்கு கொண்டு போகும். ஆனால் நீல் பண்ணும்போது அந்த மனசை ஒருங்கிணைக்க ஓரளவுக்கு முடியும். அதுக்கு அடுத்தது முகம் குப்புற விழுந்து ஜெபிப்பது இயேசு கிறிஸ்து இல்லையா? தெரியும். அந்த இறுதி நாட்களில் கெத்செமனே தோட்டத்தில் மத்தேயு 26:39, மார்க்கு 14:35. அடுத்தது கைகளை, பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஜெபித்தல். 1 தீமோத்தேயு 2:8. 1 தீமோத்தேயு 2:8. நமக்கு இன்றைக்கி நேரம் ஆனனால இதோடு நிறுத்துகிறேன். இன்னும் நிறையா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரேயர்லேயே இன்னும் 3-4 பகுதி இருக்குது, நம்ம பார்க்கலாம். இந்த பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆனால் உங்களுக்கு எந்த வகையில் ஜெபித்தா உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, மனதை ஒருங்கிணைக்க முடியுது? நம்ம ஜெபிக்கும்போது நாம் பேசுகிறோம் என்ற நம்முடைய உணர்வு நமக்கு இருக்கணும். நம்ம பேசுவோம், வாய் தான் பேசுவோம், ஆனால் மனசு எங்கேயோ இருக்கும். அது ஜெபம் இல்லை. அதனால் நம்ம எந்த வகையில் நம்ம பேசும்போது நம்ம மனதையும் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருங்கிணைக்க முடியுதுன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் சில நாட்களாக ஜெபிக்கிறதுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ், சில சேலஞ்சஸ் இருந்தனால தான் இந்த ஜெபத்தை ஆண்டவரே எனக்கு இன்னும் சொல்லி கொடுங்கன்ட்டு நான் அதை குறித்து ஆண்டவர் இடத்துல தியானம் பண்ணி ஆண்டவர் சொன்னதை படிப்படியாக செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு நடந்து ஜெபிக்கும்போது நல்லா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் அநேகர் நான் போகிற நேரத்தில் நிறையா ஆட்கள் வருவது இல்லை. அமைதலான ஒரு பார்க் அது. நிறைய மரங்கள் இருக்குது. நல்ல சேஃபான இடம், ஏன்னா சுற்றி வீடுகள் இருக்குது. இந்த பார்க்கில் நடக்கும்போது ஜெபிக்கும்போது எனக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைஞ்சனால ஆண்டவர் அதை நினைவுபடுத்தும் போது நான் நடந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நடந்து ஜெபிக்கும்போது ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறது கூட மிக லகுவாக இருந்தது. இப்படி நடந்து ஜெபிக்கும்போது நம்ம என்னெல்லாம், எந்த வகையான ஜெபங்கள் நமக்கு இருக்கணும், ஜெபனா என்ன, ஜெபத்தின் போது என்ன காரியங்கள் எல்லாம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும், இதெல்லாம் நம்ம படிப்படியாக படிக்கலாம். ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட், இப்போ ஜெபத்தை பற்றி இவ்வளோ கேட்டோம் இல்லையா? நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இந்த ஜெபத்தை ப்ராக்டிக்கலாக நான் இந்த வாரம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிற வகையில் நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்து இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? இன்றைக்கும் பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டு உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரிந்து தேவனிடத்தில் நமக்காக இன்டர்சீட் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போது உலகத்தில் இருந்தப்போ மட்டும் இல்லை, இன்றைக்கும் அவர் அதை செய்துட்ருக்கிறாருன்னா அந்த ஜெபத்தின் ஆவி ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் கொடுப்பார். இந்த ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துருக்குறோம். நேரம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி உட்கார்ந்து நேரம் இருக்கும்போது ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு இல்லைப்பா, 1 நிமிஷம் ஜெபிக்கிறேன், 30 செகண்ட்ஸ் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே நீங்கள் இந்த வகையெல்லாம் ஜெபிச்சிருக்கிறீங்க. காலையில் எந்திரிச்சதை என்னை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். 1 நிமிஷம் ஜெபம், இல்லைன்னா 2 நிமிஷம் ஜெபம், அவ்வளோதான் ஆகும். ஆண்டவரை துதிக்கிறேன், 1 நிமிஷம். இப்படி சின்ன சின்ன ஜெபத்தை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் பேச வேண்டும் என்று நீர் எவ்வளவு ஆவலாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கும் ஆவல் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்தும் போது பல தொல்லைகள் எங்களுக்கு இருக்கிறதுப்பா. நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பது சொல்லியிருக்கிறீரே. அதனால் சிறிய ஜெபங்கள் ஆண்டவரே செய்ய நாங்கள் பழகட்டும் ஆண்டவரே. அதற்கு பிற்பாடு சிறிது சிறிதாக நேரத்தை அதிகப்படுத்தி ஜெபிக்க ஆண்டவரே எங்கள் மனதையும் எங்கள் உணர்வுகளையும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை இணைத்து ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.